துவாரகையின் அரசன் நான்காம் பகுதி. எதற்கு இந்த ஓட்டம், என்ன ஆயிற்று? கிருஷ்ணரும் கேட்டார். பிரபோ, நம் துவாரகைக்கு ஆதித்த பகவான் எழுந்தருளியுள்ளார். தெருவில் அவர் நடந்து வரும் அழகே அழகு என்றான் ஒருவன். எம் இரு கண்களால் பகவானை பார்க்க கூட முடியவில்லை. அப்படி ஒரு பேரொளி. அவர் துவாரகை வந்திருப்பதே தங்களை காணத்தான் என்பதால்தான் நாங்களும் இங்கே வந்தோம் என்றான் இன்னொருவன். அதையெல்லாம் கேட்ட ஸ்ரீகிருஷ்ண திருமுகத்தில் ஓர் புன்முறுவல். ருக்மிணி தேவிக்கு அதன் பொருள் புரியவில்லை. பிரபோ, நம் திருமணத்தில் பங்கெடுத்து கொள்ள இயலாது போனதால் அது குறித்து ஆசி கூற ஆதித்தன் வந்திருக்கிறாரோ என்று கேட்டாள். கண்ணனும் தன் நீல நயனங்களை சற்று மூடி மோனத்தில் ஆழ்ந்தான். பின் திருவாய் மலர ஆரம்பித்தார். ருக்மிணி, வந்திருப்பது ஆதித்தன் இல்லை, அவனது அணி என்றார். அணியா? என்ன கூறுகிறீர்கள்? ஆம் தேவி, அவன் அணிதான் துவாரகைக்குள் வந்துள்ளது. எல்லாம் சத்ராஜத்தின் ஆதித்த பிரேமத்தால் விளைந்தது எனலாம். ஆதித்த பிரேமமா? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆமாம், அது யார்? சத்ராஜித், இந்த துவாரகையின் பெரும் செல்வந்தன். தங்களை விடவா? ஆம் தேவி, நான் செல்வந்தன் என்று யார் கூறியது? என்றால் உங்களை விடவும் ஒரு செல்வந்தனா? ஏன் இருக்கக்கூடாதா? அது எப்படி? நீங்கள் அல்லவா துவாரகாதிபதி? மெல்ல பேசு. தமையன் பலராமர் செவிகளில் விழுந்தால் முதலில் ஆச்சரியப்படுவார், பிறகு வருத்தப்படுவார். இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது? நிறைய இருக்கிறது. உள்ளபடியே மதுராவின் மன்னவரான உக்கிரசேன மன்னர்தான் துவாரகைக்கும் மரியாதைக்குரிய அரசர் ஆவார். இருப்பினும் தமையன் பலராமர் இங்கே ஆட்சி புரிந்து வருகிறார். நான் இளவரசன் என்று வேண்டுமானால் கூறிக்கொள்ளலாம். பிரபு, என்ன இது? எனக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியை அளிக்கிறீர்களே. தங்களை அல்லவா நான் மன்னாதி மன்னன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். உனக்கு நான் மன்னாதி மன்னன் தான், அதில் என்ன சந்தேகம்? இந்த புவனங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்று கூட கருதிக்கொள். மனதில் கற்பனை செய்து கொள்ளும் ஆற்றலே அதன் பொருட்டுதானே உள்ளது. போதும் விளையாட்டு. இப்படி தங்களை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்துவதால் அவர்கள் உயர்ந்து விடவும் போவதில்லை, தாங்கள் தாழ்ந்து விடவும் போவதில்லை. நீ எப்படி நினைத்தாலும் சரிதான் தேவி. கண்ணனும் ருக்மிணியும் சத்ராஜித்தின் சமந்தக மணியால் பலவித சிந்தனைகளுக்கு ஆட்பட, சத்ராஜித்தும் தன் மாளிகைக்கு ஏகி அங்குள்ள தன் பட்ட மகிழ்ச்சியிடமும் அருமை செல்வி சத்யபாமையிடமும் அன்பு தம்பி பிரசேனஜித்திடமும் சமந்தக மணியை காட்டி பூரித்து போனான். தம்பி, நான் இனி இந்த துவாரகையில் பல செல்வந்தர்களில் ஒருவனில்லை. நான் மட்டுமே பெரும் செல்வந்தன். இந்த மணி தினம் தினம் 8 யானைகள் அளவு ஸ்வர்ணத்தை கொட்டி குவிக்க போகிறது. அந்த தங்கத்தால் நம் மாளிகையே ஸ்வர்ண மாளிகையாக ஆக்கிவிடலாம். நான் மனது வைத்தால் இந்த துவாரகையை கூட ஸ்வர்ணபுரியாக மாற்றி விடுவேன். இனி துவாரகையை எண்ணும் போது என் நினைப்புதான் எல்லோருக்கும் வர வேண்டும், வேறு எவர் நினைப்பும் வரக்கூடாது என்று கண்ணனை மறைமுகமாக குறிப்பிட்டான் சத்ராஜித். அவர்களும் பூரித்து போனார்கள். அந்த சமந்தக மணி மாலையை தன் மாளிகையின் பூஜை அறையில் இருக்கும் சூரிய பகவானின் சிலா ரூபத்தின் கழுத்திலேயே அணிவித்து அதற்கு மேல் மலர் மாலைகள் எல்லாம் சூட்டி வணங்கினான். அதன் பின் துவாரகை வாசிகள் அதை பற்றி கேள்விப்பட்டு ஒரு கோவிலிற்கு வந்து கர்ப்ப கிரகத்து சிலாரூபத்தை தரிசிப்பது போல் தரிசித்தும் செல்ல தொடங்கினார்கள். அதுவும் பொன்னை கொட்டி குவித்தது. சத்ராஜித்தும் அதை வாரி இறைக்க தொடங்கினான். தன் மாளிகை வாசற்படியிலிருந்து கால் செருப்பில் கூட தங்க இலைகள் ஓடியபடி இருக்க வேண்டும் என்றும் விரும்பி அதற்கேற்ப நடந்து கொள்ள தொடங்கினான். செல்வந்த செருக்கு அவனை இருக்க ஆரம்பித்தது. அதோட சமந்தக மணியின் அருளம்சம் காரணமாக நோயுற்றவர்களில் இருந்து பொருள் வேண்டுவோர் வரை சகலரும் சத்ராஜித்தை வந்து பார்த்து பெரும் பொருளோடும் நலத்தோடும் திரும்ப தொடங்கினர். மொத்தத்தில் துவாரகை என்றாலே அது சமந்தக மணி என்றும் சத்ராஜித் என்றும் பேசும்படியான ஒரு சூழல் உருவானது. இது தேவி ருக்மிணியை சற்று கவலை கொள்ளச் செய்தது. ருக்மிணி தனக்கேற்பட்ட கவலையோடு கண்ணனை நாடி சென்று நின்றாள். அவள் முகக்குறிப்பே கண்ணனுக்கு அவள் மனநிலையை உணர்த்திவிட்டது. என்ன தேவி, எதனால் இந்த சலனம், கிளேசம்
என்று தெரியாதவர் போல கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா. ஒன்றும் தெரியாதவர் போல் என்னிடம் உரையாட வேண்டாம் என்று வேகமாக ஒரு பதிலை கூறினாள் ருக்மிணி. சரி, நான் பேசவில்லை. நீ வாழ்க, உன் கிளேசம் வாழ்க என்று வாழ்த்தினார் கண்ணன். உங்கள் வாயால் அப்படியெல்லாம் வாழ்த்தி விடாதீர்கள். நான் படும் பாடே போதும், அது மேலும் வளர வேண்டாம். பிரியே, எப்படி பேசினாலும் சலித்து கொண்டால் எப்படி? மனம் விட்டு பேசினால் அல்லவா எனக்கு புரியும். ருக்மிணியும் துவாரகையே சத்ராஜித் என்று அவன் பேச்சையே பேசியபடி இருப்பதை கூறி முடித்தாள். அதை கேட்டு கண்ணனின் முகத்தில் சிந்தனை ஓட்டம். அவன் சிந்திக்க தேவையில்லை. சிந்தனை தனியாக தனக்கென்று சிந்திக்குமா என்ன? ஆனாலும் மானிட தேகம் என்றால் அது அதற்கேற்ற இயல்புகளை கொண்டிருக்க வேண்டுமே. என்ன சிந்தனை? இப்படி ஒரு மணியை நாம் அடையாமல் போய்விட்டோமே என்று வருத்தமாக இருக்கிறதா? ருக்மிணி தான் அப்படி கேட்டாள். கண்ணனுக்கே அதை கேட்க சற்று சுருக்கென்றுதான் இருந்தது. 4ஆம் பகுதி நிறைவடைந்தது.